கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காட்சியிலே உணவு பரிமாறுபவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, உணவு வாங்குகிறவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளும் அல்ல. மனித நேயமிக்கவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனை அறியாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் கிரியை செய்கிறார்கள். ஏழைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் வயிறார உணவு வழங்குகிறார்கள். இவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நம் தேவன் அவர்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். நியாயப்பிரமாணத்தை அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்களுக்கு அவர் செய்த கிரியைகளுக்கு தக்கதாய் கிருபை தரப்படும் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். எனவே தேவனை அறியாதிருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது தேவன் அவர்கள் செய்த கிரியைக்கு தக்கதான நன்மைகளை செய்தருள்வார். அதேபோல் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இவைகளெல்லாம் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு பிரியமான பலிகள். ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அதுபோல் ஆண்டவர் இப்படிப்பட்ட பலிகளை அங்கீகரிக்கிறார். இவர்களை பார்க்கிலும் நாமும் நன்மையான கிரியைகளை செய்யும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுவோம். பரிசேயர் வேதபாரர்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே ஏழைகளுக்கு இறங்குவோம், தான தர்மங்கள் செய்வோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.